نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا أما بعد وقد قال الله تعالى في كتابه الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال رسول الله صلى الله عليه وسلم اللهم يا مقلب القلوب ثبت قلبي على دينك أو كما قال صلى الله عليه وسلم புகழும் புகழ்ச்சியும் அகில உலகின் அதிபதி அல்லாஹ் ஒருவனுக்கே என்றென்றும் உண்டாகட்டுமாக. அவனுடைய சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான அகிலத்தின் அருள்படை நம்முடைய இறுதி வழிகாட்டி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றி வாழ்ந்த சீலர்களான சஹாபாக்கள், சஹாபிய பெண்மணிகள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நேர்வழி பெற்ற இமாம்கள், குறிப்பாக இந்த அல்லாஹ்வுடைய மஜ்லிஸிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்கிறோம். எந்த நிலையிலும் எந்த காலகட்டத்திலும் தக்வா என்னும் இறையற்றத்தோடு அல்லாஹ்வை பயந்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் உபதேசம் செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பித்தேன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, கடந்த 2 வாரங்களாக உள்ளம் என்ற தலைப்பின் கீழ் ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தை எப்படியெல்லாம் கையாள வேண்டும், மனித வாழ்க்கையில் உள்ளத்தினுடைய அத்தியாவசியம் எவ்வளவு முக்கியமானது, ஒரு மனிதனுடைய உள்ளம் கெட்டுவிட்டால் அவனுடைய உடல் முழுவதும் கெட்டுவிடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் ஒரு மனிதனுடைய உள்ளம் சரியாக இருந்தால்தான் அவனுடைய உடல் சரியாக இருக்கும். அவனுடைய உடல் சரியாக இருந்தால்தான் அவன் தவறின் பக்கம் செல்ல மாட்டான். அவன் தவறின் பக்கம் செல்லாமல் இருந்தால்தான் அவன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற முடியும். அவன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றால்தான் சொர்க்கத்திற்கு செல்ல முடியும். இத்தனை விஷயங்கள் ஒரு சாதாரண ஒரு உள்ளத்திலே இருக்கின்றது. நம்முடைய பார்வையிலே இது சாதாரணமானது. ஆனால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே உள்ளம் சம்பந்தமாக நூற்றுக்கணக்கான வசனங்களிலே பேசுகின்றான். ஒன்றல்ல, இரண்டல்ல. குர்ஆனை நீங்கள் புரட்டி பார்த்தால் உள்ளம் சம்பந்தமாக அல்லாஹ் நூற்றுக்கணக்கான வசனங்களிலே பேசுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளும் நூற்றுக்கணக்கான பொன்மொழிகள், உள்ளம் சம்பந்தமான பொன்மொழிகள் மட்டும் இடம்பெறுவதை நம்மால் ஹதீஸ் கிதாபுகளிலும் பார்க்க முடிகின்றது. அப்ப இந்த உள்ளத்தை சரி செய்ய வேண்டுமானால் அதற்கும் அல்லாஹ் தீர்வினை தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். என்ன தீர்வு? சென்ற வாரம் அதைத்தான் நம்முடைய தலைப்பிலே பார்த்தோம். அல்லாஹ்வுடைய திக்ரின் மூலமாகத்தான் நம்முடைய உள்ளத்தை சரி செய்ய முடியும். எல்லா நிலையிலும் அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்று சொல்லக்கூடிய அச்சத்தோடு நம்முடைய வாழ்க்கையை கழிக்கும் போது நாம் நம்மை சரி செய்து கொள்ளலாம், நம்முடைய உள்ளத்தை சரி செய்து கொள்ளலாம். எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய பயம் நமக்கு ஏற்பட வேண்டும். நமக்கு தவறு செய்யக்கூடிய வாய்ப்புகள் தனிமையிலே கிடைத்தால் கூட நம்மை அல்லாஹ் கண்காணிக்கின்றான். நாம் செய்யக்கூடிய தவறுக்கு அந்த தவறின் பக்கம் சென்று விட்டோம் என்றால் மறுமையிலே தண்டிப்பான். ஆனால் அந்த தவறிலிருந்து ஒதுக்கிக் கொண்டு நன்மையின் பக்கம் நாம் சென்றோம் என்றால் நம்முடைய நன்மைக்காக சொர்க்கத்திலே கூலி தருவான் என்று நம்முடைய உள்ளத்தால் அல்லாஹ்வை பயப்பட வேண்டும். ஒரு மனிதன் உள்ளத்தால் திருந்தாதவரை, தன்னை திருத்திக் கொள்ளாதவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனை ஒரு காலம் திருத்தப் போவது கிடையாது. முதலிலே உள்ளத்தளவிலே என்னிடத்திலே பயம் ஏற்பட வேண்டும் எல்லா நிலையிலும். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா துக்ஸிருல் கலாம பி கைரி திக்ரில்லாஹ்
திக்ரில்லா, நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள் கூட அதிகமாக அல்லாஹ்வுடைய நினைவை ஊட்டக்கூடிய பேச்சுக்கள் இருக்கட்டும். நீங்கள் பேசினால் கூட வீணான விளையாட்டுத்தனமான பேச்சுக்களாக உங்கள் பேச்சுக்கள் அமைந்து விடாமல், நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் கூட அதிகமாக உங்களிடத்தில் அல்லாஹ்வுடைய நினைவை ஊட்டட்டும். இன்னகு கஸ்மத்துல், அப்படி நீங்கள் அல்லாஹ்வுடைய நினைவோடு பேசினால்தான் உங்களுடைய உள்ளம் சரிவரும். இல்லை என்றால் உங்கள் உள்ளம் இறுகிவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுடைய நினைவோடு இருந்தால் மட்டும்தான் நம்முடைய உள்ளத்தை சரி செய்ய முடியும். அந்த அல்லாஹ்வுடைய நினைவு நம்மை விட்டு செல்லும் போதுதான் நாம் பாவத்தின் பக்கம் தவறின் பக்கம் செல்லும். பொதுவாகவே மனிதனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது என்றால், அல்லாஹ் திருமறை குர்ஆனுடைய 12வது அத்தியாயம் 53வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸு, மனிதனுடைய உள்ளம் தவறை தூண்டக்கூடியது. மனிதனுடைய உள்ளத்திற்கு யதார்த்த நிலை என்ன? மனிதனுடைய உள்ளமே அல்லாஹ் சொல்றான், யதார்த்தமாகவே அவனுக்கு அம்மாரத் என்று சொன்னால் இமாரத் என்ற வார்த்தையிலிருந்து மனிதனை தூண்டும். மனிதனுக்கு கட்டளை என்ன கட்டளை? பிஸ்ஸு, நீ பாவம் செய்ய வேண்டும், தவறு செய்ய வேண்டும் என்ற கட்டளையை தான் எல்லா மனிதர்களுடைய உள்ளமும் அவனுக்கு ஏவும். ஆனால் அந்த தவறிலிருந்து தன்னை யார் காத்துக் கொள்ள முடியும் என்றால் அல்லாஹ் அதே வசனத்தை தொடர்ந்து சொல்றான், இல்லா மர் ரஹ்ம ரப்பி, என்னுடைய இறைவன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய வார்த்தை 12வது அத்தியாயம் சூரத் யூசுப் நபி சொல்லக்கூடிய வார்த்தை, இன்னன் நஃப்ஸல் அம்மாரத்துன் பிஸ்ஸு, மனிதனுடைய உள்ளம் பாவம் செய்ய தூண்டும். இல்லா மர் ரஹ்ம ரப்பி, என்னுடைய இறைவன் யாருக்கு இரக்கம் காட்டினானோ ரஹ்மத் செய்தானோ அந்த உள்ளத்தை தவிர. எந்த உள்ளத்தை தவிர? எந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்தானோ, அவனுடைய அருளால் பொருந்திக் கொண்டானோ அந்த உள்ளத்தை தவிர எல்லா உள்ளமும் தவறு செய்துவிடும். அப்ப நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திற்குரிய உள்ளமாக மாற்ற வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாமல் மாற்ற முடியுமா? அல்லாஹ்வுடைய நினைவே இல்லாமல் என்னுடைய உள்ளத்தை அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தோடு நான் பின்னி பிணைந்ததாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக என்னால் ஒரு காலம் முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நம்முடைய உள்ளத்தை எப்படி பாதுகாக்க சொல்கின்றானோ அதை விட ஒருபடி மேலாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதினால் கூட அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய உள்ளத்திற்காக பாதுகாப்பு கேட்டார். சுப்ஹானல்லாஹ். முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அகிலத்தின் அருள்படை என்று அல்லாஹ் யாரை சொல்லி காட்டுகின்றானோ, எந்த நபியை அல்லாஹ் உலக மக்கள் அனைவருக்கும் அருளாக அனுப்பி இருக்கின்றேன் என்று சொல்கின்றானோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு? திருமறை குர்ஆனுடைய 91வது அத்தியாயம் 8வது வசனம் அல்லாஹ் சொன்னான், பாதுகாவா ஃபுஜூரகா வ தக்வாகா, மனிதனுடைய உள்ளத்திற்கு தவறு எது நன்மை எது என்பதை அல்லாஹ் உணர்த்தி இருக்கின்றான். அல்லாஹ் சொல்றான், புரியுதா? பாதுகாவா, அந்த உள்ளத்திற்கு அல்லாஹ் உணர்த்தி இருக்கின்றான். ஃபுஜூரகா, ஃபுஜூர் என்று சொன்னால் பாவங்கள் எது, தீமைகள் எது, வ தக்வாகா, இறையச்சத்தை தூண்டக்கூடிய நன்மையான காரியங்கள் எது என்பதை மனிதனுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் உணர்த்தி இருக்கின்றான். இந்த வசனத்தை நாம் படித்தால் சாதாரணமாக படித்ததோடு விட்டு விடுவோம். நாம் ஓதினாலும் சரி, நான் ஓதினாலும் சரி, நீங்கள் ஓதினாலும் சரி ஓதுவோம். அதற்கான தமிழாக்கத்தை படித்தால் படிப்போம். ஆனால் இந்த வசனத்தை எப்பொழுதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதுகின்றார்களோ ஓதியதோடு ஒரு துஆவை செய்வாங்க. என்ன துஆ? அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கீஹா அந்த கைரு மன் ஸக்காஹா அந்த வலியுஹா வ மௌலாஹா. இறைவா, என்னுடைய உள்ளத்திலே நீ இறையச்சத்தை ஏற்படுத்துவாயாக. சுப்ஹானல்லாஹ். யார் கேட்ட பிரார்த்தனை? யாருக்கு கேட்ட பிரார்த்தனை? முன்பின் பாவங்கள் எல்லாம் யாருக்கு அல்லாஹ் மன்னித்து விட்டேன் என்று சொல்கின்றானோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை எப்பொழுதெல்லாம் ஓதுகின்றார்களோ, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த சம்பவமாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் எப்பொழுதெல்லாம் ஓதுகின்றார்களோ அப்பொழுதெல்லாம் இந்த பிரார்த்தனையை கேட்பார்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா, யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்திலே தக்வாவை ஏற்படுத்து. வ ஸக்கீஹா, என்னுடைய உள்ளத்திற்கு தஸ்கியாவை ஏற்படுத்து, என்னுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்து. அந்த கைரு மன் ஸக்காஹா, நீதான்
ஒரு மனிதனுடைய உள்ளத்திற்கு தூய்மை அளிப்பதில் சிறந்தவன். அந்த வலியுகா, நீதான் அந்த உள்ளத்தினுடைய வழியாக பொறுப்பாளியாக இருக்கின்றாய். அந்த மௌலாகா, நீதான் அந்த உள்ளத்தை பாதுகாக்கக்கூடியவனாகவும் இருக்கின்றாய். ஒவ்வொருவரும் செய்ய வேண்டியது, நம்மில் ஒவ்வொருவரும் எல்லாவிடத்திலே கேட்க வேண்டிய ஒரு துவா, பல அர்த்தங்களை உள்ளடக்கிய துவா. அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா வ ஸக்கீஹா அன்த கைரு மன் ஸக்காஹா அன்த வலியுஹா வ மௌலாஹா. ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் தனக்காக கேட்ட ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திற்கு தக்வாவை ஏற்படுத்தவில்லை என்றால், அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திற்கு தஸ்கியாவை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால், அல்லாஹ் நம்முடைய உள்ளத்திற்கு வலியாக இருக்கவில்லை என்றால், அல்லாஹ் நம்முடைய உள்ளத்தை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கவில்லை என்றால், நம்முடைய உள்ள என்ன தவறை சாதாரணமாக செய்யும். தவறை சாதாரணமாக செய்யும் போது நாம் நரகத்திற்கு செல்வோம். இதையெல்லாம் பாதுகாப்பதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே தன்னுடைய உள்ளத்திற்காக பிரார்த்தனை செய்தார். இந்த பிரார்த்தனை மட்டுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட பிரார்த்தனைகளிலே அதிகமாக கேட்ட பிரார்த்தனை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். உம்மு சலமா, இவர்கள் இருவரும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இப்னு அபி ஷைபா என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அக்ஸரு துஆஇஹி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆக்களிலே அதிகமாக கேட்ட ஒரு துஆ, அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் ஸப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை இந்த மார்க்கத்திலே நிலைவர செய்வாயாக. யார் கேட்ட பிரார்த்தனை? இந்த மார்க்கத்தை யாரின் மூலமாக அல்லாஹ் முழுமைப்படுத்தினானோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கத்திலே நிலையாக இருந்து மரணிக்க வேண்டும், என்னுடைய உள்ளம் இந்த மார்க்கத்திலே நிலைவர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள். அப்படியானால் நாமெல்லாம் எவ்வளவு கேட்கணும்? அல்லாஹ்வுடைய தூதரே அதிகமாக கேட்டார்கள் என்று சொன்னால் நாம் அதை விட அதிகமாக வல்லவா கேட்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திற்கு பாதுகாப்பு இருக்கிறது. இது யாருடைய உள்ளம்? நாம் ஏற்கனவே சொன்னோம், 4 வயதிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உள்ளத்தை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்து அதிலே ஷைத்தானுடைய பங்கை நீக்கி ஜம்சம் தண்ணீரால் சுத்தம் செய்து யாருடைய உள்ளத்தை தைத்தார்களோ அந்த ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்திற்காக அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டாங்கடா. ஷைத்தான் தன்னை தீண்ட மாட்டான் என்பது அல்லாஹ்வுடைய உத்தரவாதம். ஷைத்தானிடமிருந்து அவர்களுடைய உள்ளத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பங்கை நீக்கியதன் மூலமாக பாதுகாப்படுத்தி இருக்கின்றான். ஆனால் அப்படி இருந்தும் கூட அல்லாஹ்வுடைய தூதரே தன்னுடைய உள்ளத்திற்காக அதிகமாக பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால் நாம் எந்த அளவிற்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும்? உள்ளம் என்பது சாதாரணமானதல்ல. அதை தடுமாறிவிட்டால் முடிஞ்சு எல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய எல்லா போயிடும், தடுமாற்றத்தோடு போயிடும். அது தடுமாறும் போதுதான் என்னுடைய கண்ணிற்கு தவறு, கை செய்யும் தவறு, கால் செய்யும் தவறு, வாய் செய்யும் தவறு, காது செய்யும் தவறு, ஒட்டுமொத்தமாக என்னுடைய உடல் உறுப்புகள் அனைத்தும் தவறு செய்கின்றது என்று சொன்னால் அதற்கு ஒரே காரணம் என்னுடைய உள்ளத்திலே ஏற்பட்ட தடுமாற்றம். அதைத்தான் நான் பிடித்து நிறுத்த வேண்டும். அதனால் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே உள்ளத்திற்காக துஆ செய்தார்கள். நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் முதலிலே ரஹ்மத்திற்குரிய உள்ளமாக பொருத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வழி? அல்லாஹ்வுடைய இறை நினைவோடு இருப்பது, அல்லாஹ்வை பற்றிய வார்த்தைகளை அதிகமாக பேசுவது. அடுத்ததாக நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் சுத்தம் செய்ய வேண்டும். என்ன செய்யணும்? நம்முடைய உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும். திருமறை குர்ஆனுடைய 5வது அத்தியாயம் 37வது வசனம். இந்த வசனத்திலே அல்லாஹ் முனாஃபிக்குகள் மற்றும் யூதர்கள் 2 சாராரை பற்றி பேசி வருகிறார். ஒரு நீண்ட ஒரு வசனம். முனாஃபிக்குகள் மற்றும் யூதர்களை பேசி வரும்போது அல்லாஹ் அவங்களுக்கு சொல்றான், உலாய் கல்லதீன லம் யுரிதுல்லாஹு அன் யுதஹ்ஹிர குலூபஹும். அல்லாஹ் அவர்களுடைய உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு அல்லாஹ் நாடவில்லை. அல்லாஹ் எதை விரும்பலைங்கிறான்? அவர்களுடைய உள்ளத்தை, எவர்களுடைய உள்ளத்தை? முனாஃபிக்குகளுடைய உள்ளத்தை, யூதர்களுடைய உள்ளத்தை சுத்தம் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்பவில்லை. லகும் ஃபித் துன்யா ஹிஸுன். அதனால் அவர்களுடைய உள்ளம் இந்த உலகத்திலே சுத்தம் செய்யப்படாமல் போனதினால் உலகத்திலே அவர்களுக்கு இழிவு இருக்கின்றது. வலகும் ஃபில் ஆகிரத்தி அதாபுன் அதீம். நாளை மறுமை வாழ்விலே அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே கடுமையான வேதனை இருக்கின்றது. நாம் எதையும் விரும்பணும்? நம்முடைய உள்ளத்திற்கு எப்படி ரஹ்மத் கிடைப்பதை நாம் விரும்ப வேண்டுமோ அதே போல் நம்முடைய உள்ளத்திற்கு தஹாரத் என்று சொல்லக்கூடிய சுத்தம் அல்லாஹ்விடத்திலே இருந்து கிடைப்பதை விரும்ப வேண்டும்.
நம்முடைய உள்ளத்தை அல்லாஹ் சுத்தப்படுத்தினால்தான் நம்மை தவறின் பக்கம் அல்லாஹ் இழுத்து செல்ல மாட்டான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்திற்காக அதிகமாக துஆ செய்தார்கள். அந்த துஆக்களிலே ஒன்றாக கேட்டார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் இல்மின் லா யன்ஃபா. யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட ஒவ்வொரு பிரார்த்தனையை பாருங்க. யா அல்லாஹ், உன்னிடத்திலே நான் பாவ மன்னிப்பு, அதாவது பாதுகாப்பு தேடுகிறேன். மின் இல்மின் லா யன்ஃபா, பயனளிக்காத கல்வியை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இப்ப நீ எனக்கு எந்த கல்வியை தந்தாயோ அந்த கல்வி ஆகிரத்திலே எனக்கு பயனளிக்க வேண்டும். அந்த கல்வி நான் யாருக்கு கற்றுக் கொடுக்கின்றேனோ துன்யாவிலே அவர்களுக்கு பயனளிக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், பயனுள்ள கல்வியை உன்னிடத்திலே கேட்கின்றேன், பயனில்லாத கல்வியை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். கட்டுப்படாத உள்ளத்தை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். எப்படி கேட்டாங்க? கட்டுப்படாத உள்ளம், உனக்கு பயப்படாத உள்ளம் எனக்கு தேவையில்லை. என்னுடைய உள்ளத்தை உனக்கு பயப்படக்கூடிய உள்ளமாக ஆக்கி வைப்பாயாக. பயப்படாத உள்ளத்தை விட்டு, கட்டுக்கடங்காத உள்ளத்தை விட்டு. சில உள்ளம் எதையுமே கேட்காது, தடுமாறி தெரியுமா, நிலை மாறி தெரியுமா, யார் சொல்வதையும் கேட்க மாட்டான். அதான் என்ன உள்ளம்? கட்டுக்கடங்காத உள்ளம். அந்த உள்ளத்தை விட்டு நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். போதுமாக்காத ஆத்மாவை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். நீ எதை எனக்கு தருகின்றாயோ அதை என்னுடைய உள்ளம் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். நீ எதை தருகின்றாயோ அதை என்னுடைய உள்ளம் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும். பதிலளிக்கப்படாத தாவாவை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். நான் யாருக்கு இந்த மார்க்கத்தை எடுத்துச் சொல்கின்றனோ அவர்கள் என்னுடைய தாவாவிற்கு பதிலளிக்க வேண்டும். அப்படிப்பட்ட தாவாவை உன்னிடத்திலே கேட்கிறேன். பயனில்லாத கல்வி, கட்டுப்படாத உள்ளம், போதுமாக்கிக் கொள்ளாத மனம், பதிலளிக்கப்படாத தாவா, இவைகளை விட்டு உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். இந்த துஆக்களை எல்லாம் நம்மில் எத்தனை நபர்கள் கேட்கின்றோம் என்பதை நமக்குள் நாமே ஒரு சுய பரிசோதனை செய்ய வேண்டும். நாம் அல்லாஹ்விடத்திலே நம்முடைய உள்ளத்திற்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றோம். நம்முடைய உள்ளத்தை முதலில் அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். வலுவான கோரிக்கையை அல்லாஹ்விடத்திலே வையுங்கள். யா அல்லாஹ், என் உள்ளம் உனக்கு பயப்பட்ட உள்ளமாக, என்னுடைய உள்ளம் உன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழுள்ள உள்ளமாக, என்னுடைய உள்ளம் உன்னுடைய பாதையை விட்டு தவறான உள்ளமாக, என்னுடைய உள்ளம் என்னை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய உள்ளமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்விடத்திலே வலுவாக ஆணித்தரமாக கேளுங்கள். அவன் கேட்டால் கொடுப்பவன், அவன் கேட்டால் பதிலளிப்பவன். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே எதற்காகவோ கேட்கிறோம், அவற்றையெல்லாம் விட மேலாக கேட்க வேண்டியது அல்லாஹ்விடத்திலே நம்முடைய உள்ளம் வழிமாறிவிடக் கூடாது என்பதற்காக கேட்கிறோம். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதற்காக அதிகமாக பிரார்த்தனை செய்திருக்கிறார். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் வல் அப்சார், இப்படியும் துஆ இருக்கிறது. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி ஒரு பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் வல் அப்சார், உள்ளங்களையும் பார்வையையும் புரட்டக்கூடியவனே, உள்ளங்களையும் பார்வையையும் புரட்டக்கூடியவனே. ஏன்? நாளை மறுமை நாளே யகாஃபூன யௌமன் யதகல்லபு ஃபீஹில் குலூப் வல் அப்சார், நாளை மறுமை நாளிலே இந்த உலகத்திலே யாரெல்லாம் அல்லாஹ்வை திக்ர் செய்தார்களோ அவர்கள் தங்களுடைய உள்ளம் புரட்டப்படுவதை பயப்படுவார்கள், தங்களுடைய பார்வைகள் புரட்டப்படுவதை பயப்படுவார்கள். பார்வைகளையும் உள்ளத்தையும் புரட்டக்கூடிய ஒரு சக்தி அல்லாஹ்விடத்தில் இருக்கிறது. அந்த பார்வை, நம்முடைய பார்வையும் உள்ளமும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டிற்கு கீழே இருக்க வேண்டும். சரியான பாதையிலே செல்ல வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய சலனங்கள் தான் நம்ம எல்லா தவறுகளையும் உலகத்திலே செய்ய தூண்டுகிறது. நாம் சின்ன தவறிலிருந்து பெரிய தவறுகளை செய்வதற்கு காரணம் என்ன? காரணம் என்னுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தடுமாற்றங்கள். அந்த தடுமாற்றங்கள் சில நேரத்தில் என்னையே மாய்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு கொண்டு போயிடும், இருக்கா இல்லையா? என்னுடைய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய தடுமாற்றம் தான் என்னை தற்கொலை செய்யக்கூடிய அளவிற்கு கூட சில நேரங்களில் என்னை அறியாமல் கொண்டு செல்கிறது. அதை கட்டுப்பாட்டிற்கு கீழே கொண்டு வர வேண்டும். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை பணக்காரர் என்றார்கள்? இஸ்லாமிய அடிப்படையில் யார் பணக்காரர்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஸல் கினா அன் கத்ரத்தில் மால், அதிகமான சொத்து பத்துக்கள் யார் வைத்திருக்கிறாரோ அவர் பணக்காரர் கிடையாது.
அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தை இது. யார் அதிகமாக சொத்துக்கள் சேர்த்து வைத்திருக்கின்றார்களோ அவர் உலகத்தின் பார்வையிலே, உலகத்தினுடைய ஏமாற்று வாழ்க்கையை பார்த்து யார் ஏமாந்திருக்கிறார்களோ அவர்களுடைய பார்வையிலே வேண்டுமானால் பணக்காரர்களாக இருக்கிறார். ஆனா அல்லாஹ்வுடைய பார்வையிலே யார் பணக்காரர்? யார் தன்னுடைய உள்ளத்தால் எதை கொடுத்தாலும் போதுமாக்கிக் கொள்கிறாரோ அவர்தான் பணக்காரர். யார் அல்லாஹ் கொடுப்பதை கொண்டு பொருந்திக் கொள்கிறாரோ, எனக்கு 50 ரூபாய் அல்லாஹ் தந்திருக்கிறார் இன்றைய நாளுடைய வருமானமாக என்று சொன்னால் அதை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று யார் அல்லாஹ்வை துதிக்கிறாரோ அவர்தான் பணக்காரர். தனக்கு கீழே இருக்கக்கூடிய 40 ரூபாய் வாங்குபவரை இவர் பார்த்து பெருமை கொண்டார் என்று சொன்னால் அவருடைய மனசுல என்ன வராது? எந்த விதமான காழ்ப்புணர்ச்சி வராது. எனக்கு மேல இருக்கிறவனை என்னைக்கு பார்க்கறோம் அன்னைக்கு நாசமாயிடும். அதனாலதான் ரசூலுல்லாஹ் நாங்க உள்ளுரு இலாமன் அஸ்வலமின்கும் வலா தந்துரு இலாமன் ஹுவ ஃபௌகவும். உனக்கு கீழே இருப்பவனை பார், மேலே இருப்பவனை பார்த்து விடாதே. கீழே இருக்கிற ஆளை பார்த்தாலே என்னுடைய உள்ளத்திலே நிம்மதி ஏற்படும். எல்லாவற்றிலும் என்னுடைய உள்ளம் நிம்மதி பெற வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றிலும் அல்லாஹ்வுடைய நினைவோடு நாம் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கட்டுப்பாடு நம்மிடத்திலே வந்து நம்முடைய உள்ளத்திற்காக நாம் அதிகமாக பிரார்த்தனை செய்து நம்முடைய உள்ளத்தை தவறிலிருந்து காப்பாற்றி நாம் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அல்லாஹ்விடத்திலே நாளை வறுமை வாழ்விலே சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களாக ஆகும். அப்படிப்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட மக்களாக அல்லாஹ் நம்மை எல்லா நிலையிலும் வாழ்ந்து மரணிக்க செய்து நாளை மறுமையிலே யாரெல்லாம் நல் உள்ளம் கொண்ட நபர்களாக சொர்க்கம் செய்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களோடு அல்லாஹ் உங்களை என்னையும் நம்முடைய குடும்பத்தாரையும் இணைத்து வைப்பானாக. யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ் ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வ அன்தும் முஸ்லிமூன். نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم. تعاونوا على البر والتقوى ولا تعاونوا على الإثم والعدوان. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உள்ளம் சம்பந்தமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய உள்ளத்திலே தடுமாற்றங்கள் ஏற்படாமல் இருக்க வேண்டுமானால் அதற்கு இன்னொரு முக்கியமான வழிவகையாக இருப்பது நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பு. சில நேரங்களில் பார்க்கின்றோம், வீட்டிலே இருக்கக்கூடிய நிலையில் பல சகோதரர்கள் பல சகோதரிகள் தன்னுடைய தாய் தந்தைக்கு கட்டுப்பட்டு நல்ல நிலையிலே தன்னுடைய உள்ளத்தை அமைத்துக் கொள்வதை பார்க்கிறோம். ஆனால் வீட்டை விட்டு வெளியில் சென்று சேராத நட்போடு சேரும் போது அவனுடைய உள்ளத்தை அவன் கெடுத்து விடுகிறான். வீட்டில் இருக்கிறவரே நல்ல உள்ளமா இருக்கு, தவறு செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய உள்ளத்தை யார் கெடுக்கிறான்? வெளியே ஒருவரின் மூலமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கெடுப்பதற்குண்டான ஏற்பாடுகளை செய்து வைத்திருக்கிறான். இவன் சரியான வழியிலே போக வேண்டும் என்று நினைத்தாலும் இவன் தவறு செய்யும் போது, நண்பனாக இருந்து தவறு செய்யும் போது அதை நாமும் செய்தால் என்ன என்ற ஒரு சிந்தனை அவனுக்கு வருகிறது. அந்த தவறு ஆரம்பத்தில் சிறிதாக இருந்து பிறகு எப்படியாவது ஊதாகரமாக வெடித்து பெரிதாக மாறிவிட்டது. சமீப நாட்களாக தொடர்ந்து நாளிதழிலே வரக்கூடிய செய்தி பாலியல் வன்கொடை, வன்கொடுமை, கற்பழிப்பு சம்பவங்கள் இது தொடர்ந்து நடந்த வண்ணமே இருக்குது. இதை ஒருவன் செய்கின்றானா? அதை நாம் பார்க்கணும். இதை செய்வதெல்லாம் ஒரு கூட்டாகத்தான், ஒரு டீமாக செய்வதை பார்க்கணும். அப்ப இந்த டீம்ல ஒருத்தர் தவறி போறாண்டா, அதை 4 நபர்கள் தடுத்து நிறுத்தினார் என்று சொன்னால் அந்த என்னுடைய நன்மை நினைச்ச மாட்டான், அவன் வழி தவறி செல்ல மாட்டான். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பு ஜலீசு சாலிஹ், சாலிஹான நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். அல்லாஹ்வுடைய சாலிஹான நண்பர்கள் யார் அல்லாஹ்வுடைய இறை நினைவோடு இருப்பார்களோ அப்படி நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமஅ அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி. மறுமை வாழ்விலே அல்லாஹ்வுடைய அரசின் கீழ் நிழல் பெறக்கூடிய 7 நபர்களிலே ஒருவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ரஜுலானி 2 மனிதர்கள், தஹாபா ஃபில்லாஹி அல்லாஹ்விற்காக நேசம் கொண்ட 2 மனிதர்கள்.
நம்முடைய நேசம் யாருக்காக இருக்கணும்? அல்லாஹ்விற்காக நேசம் கொண்ட இரண்டு மனிதர்கள் இஜ்தமா அலைஹி, அவர்கள் அல்லாஹ்வுடைய நினைவோடு ஒன்று கூடுவார்கள். ஒத்தபர்ரகாலைஹி, அல்லாஹ்வுடைய நினைவோடு பிரிவார்கள். பிரிவார்கள்னா சண்டை போட்டு பிரிவது இல்லை. பிரிவார்கள் என்று சொன்னால் காலையில் அவர்கள் கூடும் போதும் அல்லாஹ்வுடைய நினைவுதான், இரவிலே அவர்கள் வீட்டிற்கு செல்லும் போதும் அல்லாஹ்வுடைய நினைவு. இப்படி அல்லாஹ்வுடைய நினைவோடு ஒன்று கூடி அல்லாஹ்வுடைய நினைவோடு பிரியக்கூடிய இரண்டு நண்பர்களுக்கு அல்லாஹ்வுடைய அரசின் கீழ் நிழல் இருக்கிறது. அப்ப நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய நட்பு சாலிகான நட்பாக இருந்தால் என்னுடைய உள்ளம் சாலிகாக ஆகும். நான் தவறு செய்தால் கூட தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, அல்லாஹ் சொல்லிட்டானே, நன்மையிலே இறையச்சத்திலே ஒருவர் இன்னொருவருக்கு உதவி செய்யுங்கள் என்று சொல்லி, என்னுடைய சகோதரன் நான் தவறு செய்யும் போது என்னை காப்பாற்றுவான். அவனிடத்திலே சாலிகான மனம் இல்லை என்று சொன்னால், உள்ளம் இல்லை என்று சொன்னால், நான் எங்கேடு விட்டு போனாலும் எனக்கு என்னவே அவங்களுக்கு. இது பள்ளியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு, கல்லூரியிலே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகவும் முக்கியமானது. நம்முடைய நண்பன் ஒரு தவறை நம்முடைய கண்ணிற்கு முன்னால் மார்க்கத்திற்கு முரணாக சொல்லும் போது நாம் செய்ய வேண்டிய வேலை அவர்களை அந்த தவறிலிருந்து காப்பாற்ற வேண்டும். ஏன்? நாம் நல்லுள்ளம் கொண்டவர்கள். நாம் சொன்னதற்கு பிறகும் அவன் தவறை திரும்ப திரும்ப செய்கின்றான் என்று சொன்னால் அவனை விட்டு ஒதுங்கி இருக்க வேண்டும். அவனோடு கூட்டு வைக்கும் போது நாமும் நம்மை அறியாமல் சில நேரங்களிலே தவறிலே விழுந்து விடும். அதனால ரசூலுல்லாஹ் நல்ல நட்பை தேர்ந்தெடுங்க, இல்லை என்றால் தனிமையாக இருங்கள் என்று சொன்னார். தனிமை உங்களுக்கு சிறந்ததாக சில நேரங்கள் இருங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் திருத்தவே முடியாது என்று போகும்போது நான் ஒதுங்கி இருந்தேன் என்று சொன்னால் நான் என் ஈமான பாதுகாப்பேன். அவனோடைய ஒன்னா இருக்கும் போது தவறை தடுத்து நிறுத்த முடியாத போது நானும் தவறிலே விழுந்து விட்டேன் என்று சொன்னான், அவனோடு சேர்ந்து நானும் பாவத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இது போன்ற நட்பை சிறுவர்களாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய அரசியலே நிழல் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே அளவுகோல் அல்லாஹ்விற்காக இன்ஷா அல்லாஹ் நேசம் கொள்வோம். யாரை நாம் நேசிப்பதாக இருந்தாலும் சரி அல்லாஹ்விற்காக நேசம் கொள்வோம். அதனால அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்றான், உங்களுடைய உற்ற தோழர்கள் யார் என்று சொன்னால் எவர்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்களோ அவர்களே உங்களுடைய தோழர்களாக இருக்கிறார்கள். நான் என்னுடைய தோழமையை கூட தொழுகையின் அடிப்படையில், நோன்பு அடிப்படையில், இபாதத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய தோழமையை, என்னுடைய நட்பை தேர்ந்தெடுத்தேன் என்று சொன்னால் நான் கண்டிப்பாக தவறினாலும் கூட அந்த அல்லாஹ்வுடைய நெருக்கத்தோடு இருக்கக்கூடிய என்னுடைய நண்பன் என்னை காப்பாற்றும். இந்த தோழமை நமக்கு மத்தியிலே இருந்தது என்று சொன்னால் அதுவும் நம்முடைய உள்ளத்தை தவறிலிருந்து பாதுகாத்து சாலிகான பாதையை கொண்டு செல்லும். அப்படிப்பட்ட நட்பை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களாக நல்ல நட்போடு வாழ்ந்து நல்ல நட்போடு மரணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு முஹாஜிர்களும் அன்சாரிகளும் போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் எந்த அடிப்படையிலே மஸ்லஹத்தை, ஒரு இஹ்வானியத்தை ஏற்படுத்தினார்கள் என்று சொன்னார், இரண்டு உள்ளங்களும் நல்ல உள்ளங்கள். ஒரு உள்ளம் தவறு செய்ய நெருங்கிவிட்டால் இன்னொரு உள்ளம் காப்பாற்றும். அன்சாரிகள் தவறின் பக்கம் சென்றால் முஹாஜிர்கள் காப்பாற்றுவார்கள், முஹாஜிர்கள் தவறின் பக்கம் சென்றால் அன்சாரிகள் காப்பாற்றுவார்கள். இப்படி காப்பாற்றக்கூடிய இரண்டு உள்ளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஹ்வானியத்தை ஏற்படுத்தினார்கள். அந்த இஹ்வானியத்து தான் சகோதரத்துவம் தான் நமக்கு மத்தியில் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் காலம் நாம் ஒரு காலம் நாம் வழிதவர மாட்டோம். அது மட்டுமில்லாமல் அல்லாஹ்வுடைய அரசில் நிழலை பெறக்கூடிய நண்பர்களாக ஆகும். அப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இங்கே தோழமை யாரெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் தந்த அருள் புரிவானாக. اللهم اعز الاسلام والمسلمين واذل الشرك والمشركين وانصرنا على القوم الكافرين. ان الله يأمر بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون ولذكر الله اكبر. الله